டிஎன்பிஎஸ்சிக்கே மார்க் கொடுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல டிரான்ஸ்லேஷனுக்கு 10க்கு -100 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா முடிசூடும் பெருமாளை காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. ஆனுவல் பிளானருக்கு கண்டிப்பாக 10க்கு 100 கொடுக்கலாம். இப்போ சமீபமாக எல்லா வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக சொன்ன டயத்தில் டிசம்பர் அப்படின்னா டிசம்பரில் ஆனுவல் பிளான் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 10க்கு 100 வந்து கொடுக்கலாம். ரிசல்ட்டுக்கு 10க்கு 8 கொடுக்கலாம். சொன்ன டயத்தில் பெர்ஃபெக்டாக விளையாட்டாலும் ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக விட்டுருந்தாங்க சொன்ன டயத்துலேருந்து. வேக்கன்சிக்கு 10க்கு 2 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகமாக குரூப் 4 நம்பி தான் படிக்காங்க. அதுக்கு முன்னால் 15,000 12,000 அப்படிங்கிற வேக்கன்சி இப்போ குறைஞ்சி 5,000க்கு கீழே 3,000 4,000 அந்த மாதிரி போயிட்டு. சம வாய்ப்புக்கு 10க்கு -10,000 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயின்ஸில் இங்கிலீஷ் மீடியம் அளவுக்கு மார்க் போட மாட்டேங்காங்க. அதனால் அவங்களால ஆஃபீஸர் ஆக முடியல அப்படிங்காங்க. இதே வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ல் இங்கிலீஷே இல்லை. அதனால் எனக்கு வந்து ஒரு பேசிக்கான அடிப்படை வேலைவாய்ப்பே போகுது அப்படிங்காங்க. அதனால் சம வாய்ப்புக்கு 10க்கு -1000 இல்லை -10,000 கொடுக்கலாம். டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் 10க்கு -1000 கொடுக்கலாம். அவங்களோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே 10லேருந்து ஒரு 30 கொஸ்டின் வரைக்கும் கூட தப்பாக வருது. அதை வந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்களா இல்லை வந்து கரெக்டாக போட்டவங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற அப்டேட் பெரும்பாலும் வந்து வரவே இல்லை. டிஎன்பிஎஸ்சியோட நேர்மை. ஸோ வந்து நம்ம ஓவராலாக சின்ன குறை இருந்தாலுமே மற்ற ஸ்டேட் மாதிரி நம்ம நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் பார்க்கோம், ஸ்கேம் பண்ணிட்டாங்க இல்லை வந்து காசு கொடுத்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே பார்க்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவாக 10க்கு +10,000 கொடுக்கலாம். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் போடுங்க.